கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவாவோடு கூட தேவன் பேசுகிறார். யோசுவா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு பாரு, நான் ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். என்னன்னா, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மனிதர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் செய்ய போறேன். நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை உனக்கு விரோதமா பேசி கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? உனக்கு விரோதமா முதுகுக்கு பின்பாக பேசி கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுக்கு முன்பாக நான் உன் கூட இருக்கிறத காண்பிக்க போகிறேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி தேவன் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து யாராவது பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? உங்களை அநேகர் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து குறை பேசி தெரிந்து கொண்டிருக்கிறாங்களா? எப்ப பார்த்தாலும் இவன் இப்படி அப்படி, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி குறை பேசி கொண்டே இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். உங்களை கேவலமா பார்க்கின்றார்களா? உங்கள் காது கேட்க ஜாடை மாடியாக பக்கத்தில் இருப்பவர்களிடத்துல குத்தி காட்டி பேசிக்கொண்டே இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க பிரதர். மற்றவர்களிடத்துல உங்களை குறித்து இல்லாததும் பொல்லாததும் பொய்யாய் பேசி தெரிந்து கொண்டிருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா மனுஷர்கள் இப்படிதான் நம்மளை பார்த்து பேசிட்டே இருப்பாங்க. கேவலமா பேசுவாங்க, என்ன வேணா பேசுவாங்க. ஏன்னா உண்ட வீட்டுக்கே ரெண்டங்கம் செய்கிற மனிதர்கள் இந்த பூமியில இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. கூட இருந்து முதுகுல குத்துகிற மனிதர்கள் இந்த பூமியில இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. கூட இருந்து குழிப்பறிக்கிற கூட்டங்கள் இந்த பூமியில இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அப்படிப்பட்ட கூட்டம் இருந்தது. யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இயேசு அப்பா சொன்னாரு, என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்றாரு. பாத்தீங்களா? ஒரே தட்டுல உணவருந்திய யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளை, மனிதர்கள் அவர்களுக்கு வந்த வாய்க்கு வந்த பிரகாரமாக என்னவனா நம்மளை பேசிக்கொண்டே இருப்பாங்க. அசிங்கமா பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க, நம்மளை குறித்து தப்பா பேசி கொண்டிருப்பாங்க. நம்முடைய பெயரையே நாரி கெட்டு போக பண்ணியிருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. யோசுவாவுக்கு அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, யோசுவா, நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன். நீ கவலைப்படாம தைரியமா இரு. என்னை இப்படி பேசிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்களே, என்னை குறை பேசி கொண்டிருக்கிறாங்களே, ஐயோ நான் எந்த தப்பும் பண்ணலையே, என் மேல ஏன் இவ்வளோ கோபமா இருக்கிறாங்க, இவ்வளோ காழ்ப்புணர்ச்சியை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. வசனம் சொல்லுறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமா சந்தோஷப்பட, நான் விழுந்தா எழுந்திருப்பேன். நம்மளை எழும்பு பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம இருளில உட்கார்ந்தா நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு ஸ்தோத்திரம், அநேக மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணாங்களா? பேசினாங்களாம். மோசேக்கு விரோதமாக மீரியாம் பேசுறாங்க. மோசேக்கு விரோதமாய் மீரியாம் அவங்க சொந்த தங்க மோசேக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மோசேக்கு விரோதமாய் மீரியாம் பேசினதினால் அவங்க கைகளில் என்ன பண்ணுச்சுன்னா குஷ்ரோகம் பிடித்ததாம். ஆனா மோசே ஜெபிச்சதுனால அந்த அம்மா என்ன பண்றாங்க? சுகமாகறாங்க. ஆரோன் மீரியாமுக்கு முன்பாக ஒரு பெரிய லீடராக மோசேயை தேவன் என்ன பண்ணாராம்? வைத்தாராம். மோசே கூட தேவன் முகமுகமா பேசினாராம். மீரியாம் சொல்றாங்க, மோசே கூட தான் தேவன் பேசுவாரா? எங்க கூட எல்லாம் பேச மாட்டாரா? மோசேன்னு அவ்வளோ பெரிய ஆளா? மோசேன்னு அவ்வளோ பெரிய மனிதரான்னு சொல்லி ஒரு கேவலமா அற்பமா தன் சொந்த அண்ணனை பேசுறாங்க. தேவ பிள்ளைகளே, உங்க கூட பிறந்தவங்க அப்படி உங்களை கேவலமா பேசுறாங்களா? எங்க அண்ணனா பெரிய ஆளா, எங்க அக்கானா பெரிய ஆளா, அவங்களுக்கு தான் 2 கொம்பு முளைச்சிருக்கா பேசுறாங்களா? பேசிட்டோம், கவலைப்படாதீங்க. ஆனா மீரியாமுக்கு முன்பாக கர்த்தர் மோசேயை ஒரு பெரிய லீடராக, பல லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய லீடராக தேவன் மோசேவை ஏற்படுத்தினார். வருகிறது நாட்கள். வசனம் சொல்கிறது, வாசித்து பாருங்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
யோசேப்புக்கு விரோதமாக நக்கல் நையாண்டி செய்து கொண்டிருந்தாங்க அவங்க சகோதரர்கள். சொப்பனக்காரன் வரான் பாருங்க, அவனுக்கு பேர் சொப்பனக்காரன். யாரு? தான் கூட பிறந்த சகோதரர்கள். யோசேப்புக்கு வைத்த பையன் சொப்பனக்காரன் வரான், சொப்பனக்காரன் வரான். எவ்வளவு கேவலமா நையாண்டி நக்கல் நையாண்டி பண்ணாங்க. நடந்தது என்ன தெரியுமா? தேசம் முழுவதும் பஞ்சம் காலம் வந்தது. தேசம் முழுவதும் பஞ்சம் வந்தது. யோசேப்பு ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார். யோசேப்பு இடத்துல கையேந்திரத்துக்கு வராங்க. தன்னுடைய பட்டினியை பசியை தீர்த்து கொள்வதற்கு, பசியும் பட்டினியுமா இருக்கிற அவர்களுக்கு, ஐயா ஏதாவது உங்க தேசத்துல ஆகாரம் கிடைக்குமா, நாங்க பசியா இருக்கணும் பட்டினியா இருக்கிறோம் சொல்லி கர்த்தர் கையேந்த வச்சுட்டாருங்க. தான் சகோதரமாரர்களை சொப்பனக்காரன் சொன்னவங்களை, யோசேப்புக்கு விரோதமா எழுமினவள கர்த்தர் கையேந்த விட்டுட்டாருங்க. தான் சொந்த தம்பி கிட்ட வந்து அண்ணமார்கள்லாம் வந்து கையேந்துறாங்க. சொந்த தம்பி கிட்ட வந்து அண்ணமார்கள்லாம் வந்து கையேந்திர நிலைமைக்கு நேராக கர்த்தர் கொண்டு போயிட்டாரு. தேவ பிள்ளைங்களே, இன்றைக்கு தேவன் நினைச்சா காரியங்களை மாறுதலாய் மாற பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே உங்களை கேவலமா பேசுறாங்க, அற்பமா பேசுறாங்களா நினைக்காதீங்க. அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மையாகவும் சிறந்திருக்கும்படியாகவும் தேவன் செய்து விடுவார். யோபுக்கு விரோதமாய் கூட ஒரு சில கூட்டம் முறுமுறுத்து கொண்டிருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ ஏழைகளை விசாரிக்கல, விதவைகளை விசாரிக்கல, அதனால தான் உனக்கு மேல இருந்து கால் வரைக்கும் குஷ்டரோகம் உனக்கு வந்து இந்த சொறி சரங்க வந்து விட்டது என்று சொல்லி கேவலமா பேசினாங்க. யார் தெரியுமா? இந்த யோபு கூட இருந்து சாப்பிட்டவங்க, யோபு கூடவே சுத்தினவங்க, அவங்க நண்பர்கள் தான். அவங்க நண்பர்கள் கூடவே இருந்து இப்படியெல்லாம் யோபு கேவலமா பேசினாங்க. நடந்தது என்ன? யோபுக்கு கர்த்தர் ஒரு வாழ்வை கொடுத்தார். இரட்டத்தனையா யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த தேசத்துல மீண்டும் ஒரு பெரிய சீமானாய் கர்த்தர் இந்த யோபுவை தன் சகோதரர்களுக்கு முன்பாக, தன்னுடைய நண்பர்களுக்கு முன்பாக, யோபுவை அசிங்கமாய் பேசின மனிதர்களுக்கு முன்பாக, யோபுவை கேவலமாய் பேசின மனிதர்களுக்கு முன்பாக யோபுவை ஒரு தலை சிறந்தவனாக தேவன் அந்த தேசத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு கூட சாப்பிட்டவங்க, உங்களோடு கூட இருந்தவங்க உங்களுக்கு விரோதமா பேசிக்கொண்டு இருக்கிறாங்களா? நீங்க இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க, இதை செய்றீங்க, அதை செய்றீங்க என்று சொல்லி பரியாசம் பண்ணி உங்களை தூற்றி திரிந்து கொண்டிருக்கிறாங்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு நாளை வைத்திருக்கிறார். எப்படி யோபுவை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து தன் நண்பர்களுக்கு முன்பாக யோபுவை உயர்த்தி காட்டினாரோ, அதே போல தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது தன்னுடைய கோலியாத்தை வீழ்த்தும்படிக்கு போகும் பொழுது தன் சகோதரமார்கள்லாம் சொல்லுகிறாங்க, தாவீதை அதட்டுறாங்க. என்ன அதட்டுறாங்க தெரியுமா? உன் வேலை ஆடு மேய்க்கிற வேலை, ஆடு மேய்க்கிற வேலையை செய்யாம இவங்க யுத்த காலத்துல உனக்கு என்ன வேலை? உனக்கு ஆடு மேய்க்கிறது தான் வேலை. ஒழுங்கா போய் ஆடை மேய்த்து கொண்டது. யுத்த காலத்துல உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி இராணுவத்துல இருந்த தன் சகோதரர்கள் இந்த தாவீதை அதட்டுகிறார்கள். தாவீதை குறித்து கேவலமாய் பேசுகிறார்கள் தன் சகோதரமார்கள். ஆனா தாவீது அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை. தாவீதோடு கூட தேவன் இருந்தார். தாவீது தன் சகோதரமார்களை குறித்து கவலைப்படலை. ஐயோ, என் சகோதரர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, உனக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு தான் உனக்கு தகுதி, உனக்கு ஆடு மேய்க்கிற வேலை தவிர உனக்கு வேற வேலை கிடையாது, ஏன் இங்க வந்தேன்னு சொல்லி என் சகோதரமார்களாம் என்ன திட்டுறாங்களே சொல்லி இந்த தாவீது சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர் தாவீதை கொண்டு கோலியாத்தை ஜெயித்தார். தேவ பிள்ளைகளே, என் சகோதரர்கள் சொன்னாங்க, உனக்கு ஆடுகளை மேய்க்கிறதுக்கு தான் வேலைன்னு சொன்ன அந்த சகோதரர்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பெரிய தலை சிறந்த ராஜாவாக, ஒரு முன்னோடியாக தேவன் தாவீதை ஏற்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் செய்கிற தொழிலை பார்த்து கூட பலர் கேவலமாக பேசிக்கொண்டிருக்கலாம், பரியாசமாய் பேசிக்கொண்டிருக்கலாம். உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவன் பெரியவர். தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். எனவே பரியாசம் பண்ணிட்டாங்களே, அசிங்கமா பேசிட்டாங்களே, கேவலமா பேசிட்டாங்களே, குறை பேசி திரிந்து கொண்டே இருக்கிறாங்களே, ஐயோ என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக இந்த பூமியில கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி தகப்பனே எங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கப்பா, எங்களை கேவலமா பேசி கொண்டிருக்கிறாங்கப்பா, எங்களை ஆண்டவர் என்னென்னவோ தப்பா பேசி கொண்டிருக்கிறாங்கப்பா. இவன் சரி கிடையாது, இவன் சரி கிடையாதுன்னு சொல்லி எங்க பேரை ஆண்டவரை நாரி
மாறி கெட்டு போக பண்றாங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அவமானத்தோடு வாழ்கிறேன் ஆண்டவரே, தலை குனிந்து வாழ்கிறேன் ஆண்டவரே, தலை நிமிர்ந்து கூட வாழ முடியாதபடி தலை குனிந்து என் குடும்பத்திலேயே ஆண்டவரே, என் குடும்பத்திலே நான் தலை குனிந்து வாழ்கிறது எனக்கு அசிங்கமா இருக்குதுப்பா. என் கூட பிறந்தவங்க முன்னாடி நான் தலை குனிந்து வாழ்வது எனக்கு அசிங்கமா கேவலமா இருக்குது ராஜா. ஏசப்பா என் தேவனே, இந்த நிலையெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அது சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக தன் சகோதரிக்கு முன்பாக மோசையை உயர்த்தினீங்களே, தன் சகோதரருக்கு முன்பாக தாவீதை உயர்த்தினீங்களே ஏசப்பா, தன் நண்பர்களுக்கு முன்பாக யோபுவை உயர்த்தினீரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கேவலமாய் பேசப்பட்ட ஆண்டவரே தன் சகோதரருக்கு முன்பாக யோசேப்பை உயர்த்தினீரே. கர்த்தர் அப்படியே எங்களையும் உயர்த்த முடியாய் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த தேசத்துல ஒரு தலை சிறந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்கெல்லாம் நான் அவமானப்பட்டு நிக்கிறேனோ, எங்கெல்லாம் நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேனோ, எங்கெல்லாம் நான் கேவலப்படுத்தப்பட்டு நிக்கிறேனோ, அங்கெல்லாம் என் தலையை என் ஆண்டவராக இயேசு நீர் உயர்த்தும்படிக்காக செபிக்கிறேன். என் தலை ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா வெட்கப்பட்டு போகக்கூடாது. நாங்கள் ஒரு நாளும் ஒருவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் எங்கள் தலைகளை உயர்த்தி அருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தேவன் தாமே எங்கள் தலைகளை உயர்த்த போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை வெட்கப்படுத்தாதபடி, அவமானப்படுத்தாதபடி கர்த்தர் எங்களை காக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, கண்ணீரோடு இருக்கிறேன் சகோதரனுக்காக, கண்ணீரோடு இருக்கிறேன் சகோதரிக்காக செபிக்கிறேன். நான் எல்லாரும் முன்னாடி கேவலப்பட்டு நிற்கிறேனே, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்களே, என் கூடவே இருந்து எனக்கு குழியை பறிச்சுட்டாங்களே, ஐயோ என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். அவங்க வருத்தமெல்லாம் நீங்க தக்க கிருபைகளை செய்யுங்கப்பா. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இன்றைக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஏதாவது என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு துரோகம் செய்த மனிதர்களுக்கு முன்பாக ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க கைவிட மாட்டீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ராஜா. தேவன் தாமே கைவிடாதபடி கர்த்தர் நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். கரம் பிடித்து நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவீராக. இன்றைக்கு ஒரு நன்மையான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆஸ்வதிக்க முடியாய் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. என் ஆண்டவராக இயேசு இந்த நாளில் அற்புதத்தை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். அது கிருபைகளை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.